ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? For the world. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் நாம பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது இல்லாமல் எடிட் பண்ணுறதும் ஈஸி தான். பட் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஓகே, ஸோ அது எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க ஃபாண்ட் வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைஸில் வந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் வந்து பண்ண டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்டோடைய நேம் ஷோ தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இன்ஃபுட் ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டவுன்லோட்னு வந்து பண்ணாக்க மொபைல் இஷ்யூ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய ஃபோனை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ஃபாண்டோட நேம் வந்து பண்ணதுக்கு தான் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் வந்து பண்ணாக்க சைட்னு இஷ்யூ ஆகும். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இன்போர்ட் பண்ணாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன மெத்தடில் ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் இன்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நான் லிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பிகுக்கான எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க நீங்கள் தான் எடிட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஈஸி தான், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த மட்டும் போதும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஜஸ்ட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்கை நம்ம ஆட் பண்ணலாமா? ஜஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு மீடிய கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சாங் இருக்கா அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசென்ட் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கான எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் கலரேட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சேச்சுரேஷன் இருக்கா ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க மேனேஜ் சைடு வச்சிங்கனாக்க பேக்குள்ளே வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். மறுபடியும் நம்ம அடஃபிட்டில் போயிட்டு மறுபடியும் அதே கலர் ரேட்டில் இப்போ வந்து பண்ணாக்க எக்ஸ்பிரஷன் காமன் வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேடஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க எக்ஸ்பிரஷன் இருக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க மனசில் கொண்டு போங்க, கொஞ்சம் லைட்டாக டார்க்னஸ் ஆகும். ஓகே, கீழே வந்து பண்ணாக்க காமா இருக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லைட்டோட வேல்யூ நீங்கள் கம்மி பண்ணாக்க டார்க்னஸ் ஆகும். ஸோ உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட்டும் இந்த செகண்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ரிலீஸுக்கான எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக 3.19 செகண்ட் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடிய கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்க்கு வந்து பண்ணாக்க நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான எஃபெக்ட் எப்படி நம்ம ஆட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லா பிக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிக் எல்லாமே வந்து பண்ணாக்க இந்த ரிலீஸுக்கில் நம்ம கொண்டு வந்துக்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட் பிக்கு நேர செல்லில் கண்ணுமா இருக்க அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ண செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பண்ணால் அதுக்கு மேலே இருக்கிற நீங்கள் ஆட் பண்ண பிக் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதையும் கிளிக் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குரூப்புக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல லிரிக்ஸ் இருப்பாருங்க, ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் அந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கிளிக்
பண்ணிவிட்டு ஜஸ்ட் அன்குரூப் பண்ணுறது நாம் கிளிக் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் எஃபெக்ட் இப்போ இதுக்கு ஆட் பண்ணலாமா? ஜஸ்ட்டு அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் எக்ஸ்ப்ரெஷன் காமன் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் நம்ம ஃபஸ்ட்டு பிக்குக்கு ஆட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி தான் உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க லைட்டாக வந்து பண்ணாக்க ஒரு டார்க்னஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த லிக்ஸ்க்கு வந்து பண்ணாக்க நல்லா இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வேல்யூ கரெக்டாக இதுதான் சொல்ல முடியாது இது மட்டும். ஓகே, ஸோ ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ அப்படி நாம் பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கீழே இங்கே மூவ் பண்ணினாக்கா சாஃப்ட் க்ளோர்னு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா? ஜஸ்ட் இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபேம் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி லாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக முன்னாடி அவங்க ஒரு கீஃபேம், லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நீங்கள் 0 வச்சு விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் போயிட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு 1 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ரவுண்டாக வந்து பண்ணாக்க 1 நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபார்ம் போயிட்டு இதையும் நம்ம வந்து பண்ணாக்க 1 பாயிண்ட்லேயும் வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது வந்து பண்ணாக்க நீங்கள் 0 வச்சு விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ கீழே வந்து பண்ணாக்க பிரைட்னஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு முன்ன எங்கெங்கே நம்ம கீஃபேம் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதுக்கு நேராக வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் கீஃபேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் கீஃபேம் வந்துட்டு இது வந்து பண்ணாக்க நீங்கள் 0 வந்து பண்ணாக்க வச்சு விட்டுக்குங்க. செகண்ட் வந்து பார்த்தினாக்க கரெக்டாக ஒரு 16 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபார்ம் போயிட்டு இது வந்து பண்ணாக்க 100 இருக்கட்டும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது வந்து பண்ணாக்க 0 வச்சு விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ அது கீழே வந்து பண்ணாக்க கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வருமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும், அதனால் நான் வந்து பண்ணாக்க ஒரு 25 வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். கம்மியாக வச்சிங்கனாக்கா நல்லா வந்து பண்ணாக்க அந்த க்ளோ எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் 20 இருக்கட்டும். ஸோ கீழே இங்கே மூவ் பண்ணாக்க ஹைலைட்ஸ் இருக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 17 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ கீழே இங்கே மூவ் பண்ணாக்க பெண்டுன்னு இருக்காது, ஜஸ்ட் இது நம்ம 0 வச்சு விட்டுக்கலாம். ஆல்ஃபா 100 இருக்கட்டும். அவுட்டர் க்ளோ இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 16 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கட்டன் க்ளோ எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா? இப்போ மட்டும் நம்ம அந்த பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசன் வேப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கா லாஸ்ட் எஃபெக்டாக வேப்னு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சான்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா? ரொம்ப விஷயம். கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க மேக்னியோ இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டு கட்ட ஒரு 0.3 இல்லை 4 இந்த மாதிரி வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மேல் மூவ் பண்ணாக்க பிளேஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கட்டன் பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம், லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம், ஜஸ்ட் இப்படி வேல்யூ மட்டும் வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க ஒரு 1 பாயிண்ட்டுக்கு மேலே. அந்த எஃபெக்ட் வந்து பண்ண உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்பீடு வேணுமோ அந்தளவுக்கு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் மேக்னெட் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும். ஓகே, இது கரெக்டாக இருக்கேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு மறுபடியும் நம்ம ஆட் எஃபெக்ட்டில் ஒப்பாசிட்டி விசிபிலிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் ஃபேட் நோட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இன்னும் வந்து பண்ணாக்க 15 இருக்கட்டும், அவுட் வந்து பண்ணாக்க நீங்கள் 0 வச்சு விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க அடுத்த பிக்கு எப்படி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பிலே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கிளியர் மார்க்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த பக்கெட்டையும் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும், அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் இல்லைனாக்கா உங்கள் 2 விரலால் இங்கே இந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா நீங்கள் பேஸ்டில் கொடுத்தா மட்டும் போதும். ஓகே, ஸோ சரி ஆட் இல்லைனாக்கா முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் 2 விரலால் நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க டெஸ்ட்டுக்கான லிரிக்ஸ் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு தகுந்த மாதிரி கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன்.
ஜஸ்ட் நான் இந்த டெஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு சைடில் கலர் இருக்கா அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி இதுக்கு நம்ம ஒரே ஒரு டெம்ப்ளேட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க 3.19 செகண்ட் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு மீடியை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நம்ம இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணி ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ண மட்டும் போதும், இது ஆட் ஆயிரும். இப்போ அந்த வீடியோக்கு நேரே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயர்கள் நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் லைட்டில் ஸ்க்ரீன் மட்டும் நீங்கள் கொடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டார்க்னஸாக இருந்துச்சுனாக்கா அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் ஜஸ்ட் வேல்யூ மட்டும் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணிக்கங்க. ஓகே, நான் வந்து பார்த்தா ஒரு 75 வச்சுக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்கேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ நம்ம ரெடி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா சைடில் தான் இருக்குது, மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட்டு பண்ண தான் மாட்டுறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.